யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே, அதாவது நியூ இயர் வச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் காரணமாக நிறைய தடங்கல்கள், சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராகுவோட செவ்வாய் நகர்ந்து போயிடுது. இது ஒரு நல்ல சூழ்நிலையை ஆரம்பித்து கொடுக்கும். அதே மாதிரி சனி செவ்வாய் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய தடைகள் பார்த்துருப்பீங்க. ஜூன் மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1ஆம் வீடு மேஷ ராசியில் சுயஸ்தானம் செவ்வாயோடைய அமர்வு இருக்குது, ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு. அப்படின்றதுனால பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த தடையெல்லாம் தீர்ந்து நல்லதாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவம் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மௌனம் காக்கிறது ரொம்ப உசித்தமானது. 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு, இந்த 4 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கு. 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னும் பொழுது என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கிறதுனால நமக்கு அரசு வழி அனுகூலம் அப்படின்றது இருக்கும். அரசு வழி ஆதாயங்கள் அப்படின்னு இருக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு அது எந்த தடை இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதன் அங்கே இருக்குது அப்படின்றதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் எல்லா விஷயமும் ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். லோன் கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த தடை நீங்கி லோன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு பார்த்திங்கன்னா நமக்கு பயிற்சியாகி உட்காந்துருக்க காரணத்தினால இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாத்தையுமே திறம்பட செய்யறதுக்கு உதவி செய்வார். குரு அமர்ந்திருக்கு 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்காக எந்த விஷயத்தையுமே நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம மதிக்காமல் இருந்த நபர்கள் எல்லாருமே இப்போ நமக்கு அந்த பொறுப்பு மரியாதை எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனுடைய அமர்வு, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாமே தன்னால் அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் அமையும். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு, அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் மராமத்து செய்யணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது திருமணத்துக்காக காத்திருக்க ஆண்களுக்கு திருமணத்துக்காக நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது பெண் அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை கண்டிப்பான முறையாக உங்களுக்கு பெண்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே கேது உடைய அமர்வு இருக்குது. கேது நோய் ஸ்தானத்தில் உட்காந்துருந்தா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டே இருப்போம். அலுப்பாக இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாக்கா தள்ளி போடுறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வரும். அதே சமயத்தில் எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது அங்கே உட்காந்துருக்குன்னா நமக்கு எதிரிகள் பெருசாக வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கனமான கிரகங்கள் அமர்வு இருக்கிற பட்சத்தில் நமக்கு எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நம்மளை பார்த்து பயந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனியோட அமர்வு இருக்குது. சனி லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சின்ன தடைகளோடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி தான் மெல்ல நகரக்கூடிய கிரகம். இந்த காரணத்தினாலேயே சனி அமர்வு எங்கே இருக்கோ அது நமக்கு எந்த ஸ்தானமாக வருதோ அதற்குண்டான காரகத்துவங்கள் கொஞ்சம் மெல்ல கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இதே கோச்சார அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருந்தாலோ சுக்கிரனுடைய பார்வை சனிக்கு கிடைச்சாலோ வேகமாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மாத ராசிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன கிரக இணைவு காரணமாகவோ கிரக நகர்வு காரணமாகவோ சனிக்கு பார்வை கொடுக்குற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் துரிதமாக வேலைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சேரும் இல்லை வேலைக்கு போகிறோம்னா அதில் உண்டான அடுத்த முன்னேற்றமான ஒரு விஷயம், அதாவது வேலைக்கு ப்ரமோஷன் வர்றது, அதுக்கப்புறம் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, இன்னும் வரல, நல்ல இடத்துல தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட சின்ன தடைகள் வரும். ஆனால் தள்ளியெல்லாம் போகாது, ஈஸியாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. நான் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தையும் செஞ்சுருக்க தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான உதவிகள் நடக்கும். அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்திருக்கு. நமக்கு விரயஸ்தானமாக வருது. விரயஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். அதற்குண்டான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்க மேலே கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா போதுமானது. நார்மலாக நமக்கே 12ல் ராகு இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு போவோம், அதுக்காக மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா உட்காந்துருக்கிறதுனால பெரிய நன்மைகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மீன ராசியில் ராகு இருக்கிறது, மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கிறது. இந்த 2 கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி வாகன பழுது நடக்கிறது, அது இல்லைனாக்கா புதுசாக வாகனம் மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதை நீங்கள் கருத்தில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக நீங்கள் சிகப்பு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க இந்த மாதம். அப்படி யூஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாகன பழுதுகள் நடக்காமல் இருக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த ஜூன் மாதத்துக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. துர்கை வழிபாடு தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் தடைகள் விலகி நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் காரணமாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் தடைகளாகவே போய்கிட்டு இருந்தது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்த நபர்களுக்கெல்லாம் ஜூன் மாதத்துலேருந்து நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். 1ஆம் வீடு சுயஸ்தானம், அதாவது நமக்கு ரிஷப ராசியில் உட்காந்துருக்கிறது சூரியன், குரு, சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. இந்த 4 கிரகங்கள் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை வீடாக இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்த மெத்தனம் அப்படின்றது நமக்கு குறையும். அரசு அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அரசு சார்ந்த நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதனோட இணைவு இருக்கிறதுனால அரசு வழி தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நண்பர்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் அங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோன் சார்ந்த விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பான முறையில் அந்த லோன் வந்து தடை இல்லாமல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்காக வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த தடை இல்லாமல் பணத்துக்காக நம்ம பிளான் பண்ணோன்னா அது கண்டிப்பான முறையில் பணம் வந்தே தீரும். லோனில் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும். படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது மேற்படிப்புக்காக ஆலோசனை பெறத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ தான் ரீசெண்டாக குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. குரு அங்கே உட்கார்ந்த உடனேயே நமக்கு இந்த அழகான கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்ததுனால ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நமக்கு சுயஸ்தானத்தில் குரு இருக்கலை அப்படின்றதுனால பெரிய மதிப்பு மரியாதையெல்லாம் கிடச்சிருக்காது, நம்ம பேச்சு எடுபடாமல் போயிருக்கலாம். இப்போ வந்து குரு அங்கே உட்காந்துருக்கு, கூடவே சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உண்டாகும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாய்கள் புதனும் அங்கே இருக்குது, சுக்கிரனும் அங்கே இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள்லாம் விலகி பண வருவாய்களை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சூழ்நிலை உருவாகும். புதிய வாய்ப்புகள் வரதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. நம்ம பிளான் பண்ணாமே நமக்கு சில கிஃப்டெல்லாம் வரதுக்கு உண்டான சான்சஸும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு சார்ந்த விஷயங்களுக்காக பிளான் பண்ணவங்களுக்கு, இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இடம் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு மராமத்து பண்ணணும், புதிய வீடு கட்டணும், இந்த மாதிரி பிளான் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான முறையில் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருந்த காரணத்தினால, கேதுன்னா தடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தடையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து குருவுடைய பார்வை அங்கே கிடைக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் புத்திர பாக்கியம்ன்றது உண்டாகும். அடுத்து அதாவது நமக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றதும் கேது அங்கே இருக்கிறதுனால சின்ன தடைகள் இருந்திருக்கும். கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் அங்கே போகிறதுக்கு பலவிதமான தடைகள் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை அங்கே விழுற காரணத்தினால குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய புண்ணிய காலங்கள் நல்லபடியாக வர்ற பட்சத்தில் மட்டுமே புதிய விஷயங்கள் நமக்கு ஆரம்பமாகும். புதுசாக நண்பர்கள் உருவாகி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில் காரகனே அங்கே உட்காந்துருக்கு, சனி தான் அங்கே உட்காந்துருக்கு. இப்போ தொழில் காரகன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால தொழில் விருத்தி அடையுமான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆவரேஜான இன்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். அதில் எந்த தடைகளுமே இருக்காது. இப்போ சனிக்கு மேலேயே மீன ராசியில் வந்து ராகு இருக்கிறதுனால சனி ராகு தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள் பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் வந்தே தீரும். ராகுவும் சனியும் சேர்கிற பட்சத்தில் நமக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சின்ன விஷயம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, அது கைமீறி பெருசாக வரும், செலவு கொஞ்சம் கூட இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்றத உருவாக்கி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த முயற்சி செய்து இன்னொரு கம்பெனிக்கு மாறக்கூடிய நிலைமை அப்படின்றது கண்டிப்பாக வரும். பிளான் பண்ண மாதிரியே வரும். என்றைக்கோ நம்ம வந்து ஒரு அப்ளை பண்ணி வச்சுருந்துருப்போம், அது இப்போ வந்து நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பல மாதமாக எனக்கு வந்து பதிலே வராமல் இருந்தது, இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட அமர்வு இருக்குது. ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு, அதுவும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்றதுனால நம்மளுடைய வருவாய்கள்
அதாவது கொஞ்சம் ரகசியமான வருவாய்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சொல்லாமல் சின்னதாக சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஹிடன் வருமானம் நிஜமாக நிறையவே வரும். அது நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு 11ல் உட்காந்துருக்குன்னா வாய்ப்புகள் புதுசாக உருவாக்கப்பட்டு லாபங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் ராகுன்றதுனால ஒரு நெகட்டிவ் கிரகம் இல்லையா, சில சமயத்தில் அதிகமாக வருவாய்களை கொடுக்கும். அதை கொஞ்சம் உஷாராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக நமக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்திடும். இரட்டிப்பு பலன்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் பண்ணணும். நமக்கு இந்த உதிரி வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உதிரி வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதும் ராகுவால் முடியும். நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களில் பண்ணியிருப்போம், அது எல்லாமே நமக்கு லாபமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்புகள் கிடைக்கும். எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னும்போது சிலருக்கெல்லாம் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு சார்புடைய தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். 12வது வீடு விரயஸ்தானம். இங்கே வந்து செவ்வாயோடைய அமர்வு இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கோவம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் நம்ம மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 12ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு வலிகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். செவ்வாய் வந்து 12ல் இருக்குது அப்படின்னாவே ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அழுத்தங்கள் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உடன்பிறப்புகளோட கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சுமூகமாக பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் மௌனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மிகுந்த பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த ஒரு 3-4 மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தடைகள் பார்த்துக்கிட்டே இருந்த நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக இணைவு காரணமாக, கிரகம் உட்கார்ந்த அந்த கோச்சார பலன்கள் காரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணாலும் நடக்கலை, ரொம்ப தடையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு இருந்த நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல பொற்காலமாகவே இருக்கும். பலவிதமான தடைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்க போகுது. இப்போ ராசி பலன் பார்த்துடலாம். உங்களுக்கு 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது தாயாருக்கு இருந்த சுகவீனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவ செலவு போய்கிட்டே இருந்தது, எதுவும் பெரிய முன்னேற்றம் இல்லை, செலவும் குறையில அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு குருவுடைய பார்வை கேது மேலே விடுற காரணத்தினால உங்களுக்கு அந்த சுகவீனம் சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது நல்லபடியாக குணமாகும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 4ஆம் வீடு சுகஸ்தானமும் கூட அப்படின்றதுனால சுகபோகமாக வாழணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு சில தடைகள் இருக்கும். பெருசாக பிளான் பண்ணால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது, நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குருவுடைய பார்வை இருக்குது, அந்த இடத்துல சுக்கிரனும் அமர்ந்திருக்கு. இந்த கிரக பார்வைகள் எல்லாம் விழற பட்சத்தில் அடிக்கடி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான காலம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் நேர்மறையான விஷயங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் உண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேர வேண்டியதை வரைக்கும் பிளான் பண்ணால் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப முக்கியம், சனியுடைய அமர்வு அப்படின்னு வந்தாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமே நேர்மையாக நடக்கணும். ஏன்னா நல்ல கர்மங்கள் கரெக்டாக வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருஸ்தானமும் கூட அப்படின்றதுனால தந்தையுடன் சில கருத்து மோதல்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன விஷயம் பேசலான்னு போவோம், அது வந்து சின்னதாக ஒரு கருத்து முரண்பாடுகளை போய் முடிஞ்சிடும். ஏன்னா சனியோட அமர்வு அந்த மாதிரி. அந்த காரணத்தினால சனி வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சவங்க கிட்டே இருந்து அந்த பதில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதாவது சொத்தாக இருக்கட்டும் இல்லைனா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், நம்மகிட்ட இருந்து பறிக்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு தக்க பாடம் புகட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேர் வழியில் போக விஷயம்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இன்னொருத்தங்களை ஏமாற்றணும்னு நினச்சா அது எந்த பழிப்பும் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நம்மளும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், அந்த கிரகமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கான நியாயமான விஷயங்களுக்காக கோரிக்கைகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தடை இல்லாமல் நடக்கும். கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சனியை மெல்ல மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால சனியுடைய நகர்வு அப்படின்னா நமக்கு வந்து பாகியஸ்தானம்
பாகியஸ்தானத்தில் வேறு உட்காந்துருக்கு. மெல்ல மெல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும். பித்ருஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பா கிட்டேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள், சொத்து சுகமாக இருக்கட்டும், உடனே அவர் பிரித்து கொடுப்பாரு, நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இதோன்னு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு மெல்ல மெல்ல தான் அவர் கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணுவார். சனி எப்பயுமே ரொம்ப சின்னதாக தான் நகர்ந்து வேலை செய்யும். அந்த காரணத்தினால நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சனி உட்காந்துருக்குனாவே பொறுமையை நீங்கள் வர வச்சுக்கணும். அதுவும் பாகியஸ்தானத்தில் சனி இருக்குன்னா எந்த ஒரு முன்னேற்றத்துக்காக பிளான் பண்ணிங்கனாலும் மெல்ல மெல்ல தான் நடக்கும். வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ண நபர்களுக்கும் அதில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனாலும் கண்டிப்பாக கிடைச்சிரும், மெதுவாக கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ சனி 2.5 வருஷம் தான் அப்படின்றனால சனியோட நகர்வுக்கு அப்புறமா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம். இங்கே ராகுவோட அமர்வு இருக்குது. ராகு அங்கே உட்காந்துருக்கிற காரணத்தினால நமக்கு தொழில் விருத்தின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு. இந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கும் போது குரு போல செயல்படும். அதாவது எந்த ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த ஆட்சி நாதனுடைய சாராம்சம் இந்த ராகு எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நண்பனோட வீடும் கூட அந்த குருவுடைய ஆட்சியும் எடுத்துக்குது. இந்த காரணத்தினால தொழில் விருத்தி அமோகமான விருத்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் பெருசாக இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கைகள் இருந்தது, ராகு கூட செவ்வாயும் அமர்ந்திருந்தது. இந்த கிரக இணைவுகள் என்ன பண்ணியிருக்கோம்னா பலவிதமான போராட்டங்களை கொடுத்துருக்கோம். வேலை செய்யலாமா வேண்டாமா, இல்லை அப்படியே இழுத்து மூடிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரியான தாட்லாம் நமக்கு வந்திருக்கும். இப்போ செவ்வாய் நகர்ந்துருச்சு அப்படின்ற காரணத்தினால ராகு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரக இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நமக்குள்ளே வராமல் தடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு சேர்ந்திருக்க காலத்தில் நமக்கு நண்பர்களோட நமக்கு பார்ட்னர்ஸோடலாம் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயான அமைதியாக போய்கிட்டு இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவோடைய அமர்வு பக்கத்துலேயே சனியுடைய சாராம்சத்தையும் பெற்று நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். லாபம் நல்ல முறையில் வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா லாபம் பெருசாக வரலன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ பெரிய லாபங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் 11ல் இருக்குது, லாபஸ்தானம் அப்படின்னா நமக்கு செவ்வாய் பக்கத்துலேயே ராகுவுடைய சாராம்சத்தையும் எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி கிரக இணைவு அப்படின்னு பார்க்கும்போது வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி புது புது வாகனங்கள் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணும். புது வாகனம் வாங்கி கண்டிப்பான முறையில் வச்சுப்பீங்க. ஏன்னா செவ்வாய் ராகு பக்கத்தில் இருக்குன்னா வாகனம் விஷயம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணும்போது எதிர்பார்க்காத விஷயமா நீங்கள் அதிர்ஷ்டமாக வாங்கிக்கலாம். நீங்கள் சின்ன விஷயம் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அது பெரிய விஷயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உங்களுக்கு பண வருவாய்கள் நல்லா திட்டம் போட்ட மாதிரி உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கனரக வாகனங்கள் வச்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, பெரிய மிஷினரிஸ் வச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு பார்த்திங்கன்னா விரயஸ்தானம். இங்கே குரு உட்காந்துருக்கு. அதே மாதிரி சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் சேர்ந்து உட்காந்துருக்கு. 4 கிரக இணைவுகள் என்ன மாதிரி பண்ணுன்னு பார்த்திங்கன்னா குரு சூரியன் பார்த்திங்கன்னா நட்பு கிரகம். அதே மாதிரி புதன், சுக்கிரன் உட்காந்துருக்கு. இந்த கிரகங்கள்லாம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மெத்தனம் இருக்கும். விரயஸ்தானம் அப்படிங்கிறனால அலைக்கழிப்புகள் வரலாம். திரும்ப திரும்ப போய் ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். கடனுக்காக அலையிறவங்களுக்கு இந்த புதனுடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் சின்ன சின்னதாக தள்ளி போகிறதுக்கு உண்டான ஒரு காலதாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் 12ல் இருக்குன்னா தேவையில்லாத செலவுகள் வரும். நம்ம ஒரு பிளான் பண்ணியே இருக்க மாட்டோம். டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம். இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா. இப்படிப்பட்ட ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அது பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகளில் நிற்கும். ஸோ செலவு எதிர்பாராத மாதிரி கைமீறி போகக்கூடிய செலவுகள் வரும். குரு அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவுடைய சாராம்சம் நம்ம கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவோம். அதற்குண்டான செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 12 விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத செலவு செய்கிறதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புக்கான செலவுகளாக இருக்கும். அதாவது புதன் அங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க மேற்படிப்புக்காக செலவுகள் செய்வாங்க, பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வாங்க. இதெல்லாம் பெரிய சாதாரண செலவுகளில் போட முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய அத்தியாவசிய செலவுகள். இந்த மாதம் செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கும் வரவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயத்தில் பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும்.
கடந்த சில மாதங்களாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகத்தின்படி சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. கிரக அமர்வுகள் காரணமாக தான் பல தடைகள் போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே உட்காந்துருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். ஃபஸ்ட்டு இப்போ ராசி பலனை பார்த்துடலாம். கடகராசிக்கு 3ஆம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேதுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரியம் கூடுதலாகவே இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்ய முடியலன்னா கூட இப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த திறமையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சகோதர ஸ்தானம்னா உடன் பிறந்தவர்களோட அன்பு ஆதரவு எல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கேது இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு இருந்தது இல்லையா, அதெல்லாம் குருவுடைய பார்வைப்பட்டு தைரியமும் கூடுதலாக இருக்கும். பல தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியோட அமர்வு இருக்குது. சனி 8ஆம் வீட்டில் இருந்ததுன்னா ஆயுளுக்கு ஏதாவது பாதிப்பாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. ஆயுள் விருத்தி அடையும். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயம், தொழில் காரகன் அங்கே உட்காந்துருக்கிற காரணத்தினால தொழில் விருத்தின்றது நிச்சயம் உண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 8 மணி நேரம் வேலை அப்படின்னு இருக்குன்னா நம்ம மட்டும் 10 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்து வேலை செய்ய முடியாது. நமக்கு லீவுன்ற விஷயமும் சரியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப அழுத்துக்கிற மாதிரியாக ரொம்ப அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். பெரிய சம்பளமானு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான சம்பளமாக தான் இருக்கும். உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம். ஸோ இது கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அஷ்டம சனிக்கு உண்டான காரகத்துவம் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அதே மாதிரி உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கும். ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் டக்குன்னு படுத்து தூங்குற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அலுப்பாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால. மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணமில்லாத மருத்துவ செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 9ஆம் வீடு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு பாக்யஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டவசமாக கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். தந்தையால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தையுடன் கொஞ்சம் கருத்து முரண்பாடு ஏற்படலாம். கொஞ்சம் அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. தந்தையோட சின்ன சின்ன பிரிவுகள் வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ராகுவுடைய அமர்வு 9ல் உட்கார்ந்துருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்களில் நமக்கு நன்மைகள் உண்டு. பாக்கியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சொத்துக்கள், நமக்கு கடன்கள் வாங்கியிருக்காங்க, அவங்க திரும்ப கொடுக்கவே இல்லை, தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அந்த சொத்துக்கள் திரும்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக வரத்துக்குண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு படி ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு வந்து கொஞ்சம் ஆசைக்காரன். அந்த பேராசைக்காரன் அங்கே உட்காந்துக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிரகத்துடைய காரகத்துவம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால குருவாகவும் செயல்படும். கொஞ்சம் நியாயமாகவும் யோசிக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாக இருக்க மாதிரியும் யோசிக்கும். ஆக மொத்தம் பணத்து மேலே சின்ன மோகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கத்தான் செய்யும். 10ஆம் வீடு தொழில் மற்றும் கர்மஸ்தானம், அதாவது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நல்ல விதமான ஆலோசனைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதுவும் செவ்வாய் ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், நமக்கு வந்து இங்கே தலைமை பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த சான்ஸும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உழைப்பு ஜாஸ்தியாக போட்டாலும் கூட நமக்கு மதிப்பு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். உங்களை போல இந்த வேலையை யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி தரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கனமான விஷயங்கள், அதாவது கனரக வாகனங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய மிஷினரியாக இருக்கட்டும், இரும்பு சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல முயற்சிகள் இதில் வந்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் வந்து லிக்விட் கேஷ்ன்றது கையில் இல்லவே இல்லை, எப்பயுமே எம்டியாகவே இருக்குது, நம்ம நினைக்கும் போது பணமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பணம் புரளக்கூடிய ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களுமே இணைஞ்சு அமர்ந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சியோடு உட்காந்துருக்கு. சுக்கிரன் ஆட்சியாக உட்காந்துருக்கு. இப்போ தான் குருவும் பயிற்சி அடைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்குகிறோம், கடகடன் பிரித்து கொடுத்துரும், ஒன்றும் இல்லை, நமக்கான பணத்தை மட்டும் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாபஸ்தானத்தில் வந்து ராகு இருக்குது, இல்லை
லாபஸ்தானத்தில் வந்து சூரியனுடைய அமர்வு இருக்குன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலமான ஒரு போக்கு தென்படும். அரசு விஷயங்கள் ஏதாவது தாமதமாக இருக்குன்னா அதெல்லாம் சட்டு சட்டுன்னு நடக்கும். அது மூலிமா நமக்கு வருமானங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் அரசு சார்ந்த வருமானங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை அரசு அலுவலர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். முன்னேறத்துக்கு உண்டான சான்ஸு, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வுகள், இந்த மாதிரி விஷயங்களுக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலைன்றது கண்டிப்பான முறையில் ஏற்படும். சுக்கிரன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு. வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் பிளான் பண்ண மாதிரி வாங்கலாம். குரு அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய தைரியஸ்தானத்தை குரு வந்து பார்வையிடுறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பிரமிப்பான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக செயல்படுறதுக்குண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வெளியூர் பயணங்களாகட்டும், எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நுட்பமான அறிவு, அதுவும் குருவும் புதனும் இணைஞ்சிருக்கு. நுட்பமான அறிவு அப்படின்னு உங்கள் அறிவுக்கு சார்ந்த விஷயங்களில் பெருமை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அது இல்லாமல் நார்மலாகவே கடகராசிக்காரங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். இதில் புதனும் குருவும் சேர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது இன்னும் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேல் படிப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்காகவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து நம்ம படிக்கிறதுக்காகவாக இருக்கட்டும், எதற்காக பிளான் பண்ணாலும் உங்களுடைய பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிரக இணைவுகள் இருக்குது. இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். கோவிலில் வந்து பைரவன் தனி சன்னதியே இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாக இருந்த தடைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. நமக்கு ராகுவோட செவ்வாய் அமர்ந்திருந்தது. அதே சமயத்தில் வந்து சனி செவ்வாயோட அந்த இணைவு ஏற்பட்டிருந்தது. இந்த காரணமாக பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்கள் தடைகளாகவே போய்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து தடைகள்லாம் விலகி நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது அங்கே உட்காந்துருக்க காரணத்தினால நமக்கு தன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காதது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணவங்களுக்கும் சட்டுன்னு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி மன வருத்தம் இருந்திருக்கும். கையில் பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்குற பணத்தை செலவு பண்ணுவோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சோகமாயிருவோம். எந்த முயற்சியுமே கொஞ்சம் தடையாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். நமக்கு மனசளவில் கொஞ்சம் வெக்ஸான மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வெக்ஸான மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே குருவுடைய பார்வை படுற காரணத்தினால மே மாதம் எண்டிலிருந்தே கொஞ்சம் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமும் உருவாக போகுது. அடுத்து 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து பார்த்திங்கன்னா களத்திரஸ்தானத்தில் இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன தடைகள் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தடை நிவர்த்தி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன கிரகங்களுடைய சுற்றுப்பாதையில் கோச்சாரத்தில் வருது இல்லையா, அதனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான், போன மாதம் நல்லா இருந்தது, இந்த மாதம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதற்குண்டான காரணமே கோச்சார கிரகங்களுடைய பார்வை படுறதுனால தான். அப்படி கிரகங்களுடைய பார்வை படுற பட்சத்தில் 7ஆம் இடத்து சனி ரொம்ப ஆக்டிவாக இருந்து சில நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாரு. 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது களத்திரஸ்தானம் மட்டும் இல்லை, கூட்டு தொழில், நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், சின்ன வேலைகளாக இருக்கட்டும், நமக்கு பார்ட்னர்ஸ் அமையலை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அப்படின்றது கண்டிப்பான முறையில் அமையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். சின்ன முன்னேற்றங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து நமக்கு 8ல் உட்காந்துருக்குன்னா அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஆயுள் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கிற பட்சத்தில் குருவுடைய காரகத்துவம் பெற்று குருவாகவும் செயல்படக்கூடியது. ஸோ ஆயுள் விருதின்றது கண்டிப்பான முறையில் உண்டு.
உடல் சார்ந்த அலுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எப்பயுமே ஏதாவது ஒரு வலியை சொல்லிக்கிட்டே இருப்போம், கால் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரியாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கிரகங்களுடைய பார்வைப்படுற பட்சத்தில் சுறுசுறுப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது நிலவரப்படி பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய செலவுகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய விஷயங்கள் எதையும் தாமதப்படுத்தாமல் செய்ய கற்றுக்கோங்க. தள்ளி போடாதீங்க. நாளைக்கு செய்கிறேன், நாளன்னைக்கு செய்கிறேன் தள்ளி போடுற பட்சத்தில் ராகுவுடைய காரகத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ சுறுசுறுப்பாக இருக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது உங்களை தொடவே தொடாது. அடுத்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையுடைய அன்பு ஆதரவுன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். கோபக்கார கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம போய் நின்னாலே சட்டுன்னு நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கும். அறிவாற்றல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த தோய்வும் இருக்காது. வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நமக்கு முரண்பாடுகளாக இருந்த அத்தனை விஷயமே இப்போ சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இருந்த இடையூறுகள், நிலம் விற்கணும்னு பிளான் பண்ணியிருப்போம், அதை விற்காமல் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு உண்டான காலம். கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கும் அப்படின்னா செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்மளை ஈஸியாக வெளியே கொண்டு வரும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போது உடம்பில் ரத்த அழுத்தங்கள் எல்லாம் சீராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. 4 கிரகங்களுமே 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுன்றது சிறப்பான பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் வந்து அஸ்தங்கமாகவும் இருக்கும். அஸ்தங்கமாக இருந்தாலும் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். குருவுடைய அமர்வு 10ல் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த டர்ன் வேலை அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது, கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருந்தது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதில் புது பொலிவோட முன்னேற்றம் அப்படின்றத கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். நமக்கு பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதன் அங்கே இருக்கிற காரணத்தினால பண வரவுகளை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பான முறையில் கையில் பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சூரியன் அங்கே இருக்கிறதுனால அரசு சார்ந்த நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது உருவாக்கப்படும். இந்த 4 கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தடையில்லாமல் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதத்துக்கான பரிகாரங்கள் கரெக்டான முறையில் பண்ணணும். ஜூன் மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு தடை இல்லாமல் வந்து சேரும். சில பண ரீதியான முன்னேற்றங்கள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு, வேலையில் நல்ல மாற்றங்கள் வரலன்னு நினச்ச நபர்களுக்கு எல்லாருக்குமே பெருமாள் வழிபாடு இந்த மாதம் செய்யும்பொழுது பலவிதமான நன்மைகள் வந்தே தீரும். அதிகபட்சமாக உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிகப்பு கலர் யூஸ் பண்ணுங்கள், நன்மைகள் வந்து சேரும். கடந்த சில மாதங்களாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் அப்படின்றது இந்த ஜூன் மாதம் தான் பயங்கரமான முறையில் விலக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விதமான தடைகளை கொடுக்குற மாதிரியாக தான் அமர்வுகளே இருந்தது. அதாவது ராகு செவ்வாய் சேர்ந்திருந்தது, சனியோட செவ்வாயும் வந்து சேர்ந்து அமர்ந்திருந்தது. இந்த அமர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விஷயம் பிளான் பண்ணாலும் நமக்கு அது பாசிட்டிவான ஒரு வைபே கொடுத்துருக்காது. எல்லாமே நெகட்டிவாகவே போகுது, எப்போ என்ன கிரகம் மாறினாலும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறமா தான் நல்ல விஷயங்கள் அப்படின்றது படிப்படியாக வரப்போகுது. இப்போ வந்து ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். கன்னி ராசியில் அதாவது சுய வீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1ஆம் வீட்டில் கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து உட்காந்த காலகட்டத்தில் இருந்தே நமக்கு பெரிய பிரச்சனைகள் தான் போய்கிட்டு இருக்கு. எல்லா விஷயம் நடக்கும்னு சொல்கிறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா குருவுடைய பார்வை எங்கே கிடைக்கிது. அதாவது குரு வந்து பாக்யஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு கன்னி ராசிக்கு பார்வை கொடுக்குற காரணத்தினால
பலவிதமான தடைகள்லேருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம். மே மாத தொடக்கத்திலேருந்தே அந்த பார்வைகள் கிடச்சிருது. ஆனாலும் ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பான பார்வைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காரணத்தினால கையில் பணப்புழக்கம் இல்லை, மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போயிருக்கும், ஒரு நெகட்டிவான தாட்டு தான் இருக்குது, எது நடந்தாலும் எனக்கு எதுவும் கிடைக்காது, எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நபர்களுக்கு கூட இதுக்கப்புறமா முகத்தில் சிரிப்புன்றது கண்டிப்பான முறையில் வரப்போகுது. பல நன்மைகள் வந்து குவிய போகுது. திருமணம் சார்ந்த சங்கடங்கள், அதாவது நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கலை, கல்யாணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல கணவன் கிடைக்கல, இப்படி யோசித்தவங்களுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் மேலே சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறமா பலவிதமான கிரக அமர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சுபிட்சத்தை கொடுக்குது. அடுத்து 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே வந்து சனியோட அமர்வு இருக்குது. சனி வந்து நோய் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கால்களில் வலி ஏற்படும், அதிகமாக பிரயாணம் பண்ணுறது, அலைச்சல் அதிகமாகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், நின்றுட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப நடக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொடுக்கும். சனி நோய் ஸ்தானத்தில் இருக்குனாக்கா வேறு எதுவுமே இருக்காது, கால் வலி தான் அதிகமாக கொடுக்கும். அதுக்கப்புறமா சிலர் வந்து நம்மளை வந்து ஏதாவது அதிகமாக வேலை வாங்குறது, அவங்கள எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்போம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மனதளவில் கொஞ்சம் தோய்வு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும். சனியோட அமர்வுனா அதை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஆல்ரெடியுமே வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் தான். அவங்க வந்து பெயின் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்கள், பிரச்சனையை வெளியவே காட்டாமல் சிரித்த முகத்தோடையே ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி உட்காந்துருக்கு 6ஆம் இடத்துலன்னு பார்த்தா எதிரிகள்லாம் வர வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு எதிரியாக இருந்து ஏதாவது வேலை செய்யணும்னா சனி அவங்களுக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவார். அப்படிங்கிறதுனால அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நமக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை கூட சனி வந்து ஒரு கை பார்த்துருவார். அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். சனியோட தாக்கம்னா கால் வலிகள், மன அழுத்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் ராகுவுடைய அமர்வு இருக்குது. கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிற பட்சத்தில் நமக்கான விஷயங்கள் எல்லாமே, அதாவது திருமணம் அப்படின்னா ராகு உட்காந்துருக்கிறதுனால அது தடையாக போய்கிட்டு இருக்கு, திருமணம்ன்ற விஷயமே வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ராகு அமர்ந்திருந்தாலும் சில நல்ல பார்வைகள், சின்ன சின்ன கிரகங்களோட பார்வைகள் படுற பட்சத்தில் நமக்கான வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும், நல்ல பார்ட்னர்கள் கிடைக்கிறது, அதே மாதிரி திருமணம் அமையுது, எல்லாமே தங்கு தடையில்லாமல் அமையும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிரச்சனைகளை தலையில் போட்டுக்காதீங்க. ரொம்ப முக்கியமான உங்களுக்கு உண்டான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடையே இருங்க. பிரச்சனை வந்து நெகட்டிவான விஷயங்களை தலைக்கு கொண்டு போகாதீங்க. அதாவது எனக்கு கிடைக்காது, எனக்கு வராது அப்படின்ற வார்த்தைகள் இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாது. அதை செய்யாமல் இருந்தாலே ராகுவுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். 7ல் ராகு இருக்குன்னா எனக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்றத முழுசாக நம்புங்க. அதுதான் நிஜமும் கூட. எப்பயுமே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியான வாழ்க்கை துணை தான் அமையும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மனைவி, சப்போர்ட் பண்ணக்கூடிய கணவர் தான் கண்டிப்பான முறையில் அமைவாங்க. அதனால் தள்ளி போகுதெல்லாம் யோசிக்காதீங்க. லேட்டாக ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப நல்ல துணையாக அமையுன்றதில் கடுகளவும் மாற்றம் இல்லை. அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் வந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் விருதி கண்டிப்பான முறையில் உண்டு. இதில் வந்து சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படும். நமக்கு ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா உடல் பலகீனத்தை கொடுத்து தான் தீரணும். அதுவும் செவ்வாய் ஆட்சியாக வேறு உட்காந்துருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மன அழுத்தம் மாதிரி இல்லாமல் இப்போ ரத்த அழுத்தங்கள் இருக்கும். அதாவது கொஞ்சம் பிபி ஹை ஆகிறது, லோ ஆகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு பரிகாரமாகவே இருக்கும். நீங்கள் ரத்த தானம் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயந்தான். எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சவங்க ரத்தம் இருக்கக்கூடியவங்க பண்ணுங்கள். மற்றபடி வந்து உடம்புல ஒன்றும் இல்லைனாலும் நான் பண்ணுறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டாதீங்க. இது ஜஸ்ட் ஆப்ஷன் தான். இதை பண்ணுற பட்சத்துலேயும் நமக்கு அந்த ஆயுள் விருதின்றது நல்லா கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடுலேருந்து நம்ம வெளியே வரலாம். மருத்துவம் சார்ந்த செலவுகள் நமக்காகவும் இருக்கலாம், இல்லை அடுத்தவங்களுக்காகவும் இருக்கலாம். செலவுகள் கொஞ்சம் கைமீறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 10 ரூபா செலவாகும் பிளான் பண்ணால் ஒரு 15 ரூபாவில் வந்து நிற்கும். ஸோ வரவுக்கு மீறின செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நமக்கு முக்கியமான செலவுகள் அப்படின்றதும் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னும் இல்லையா, அந்த மாதிரி செலவுகள் வரத்துக்கு உண்டான சான்சஸும் உண்டு. அடுத்து 9ஆம் வீடு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கு. நமக்கு இந்த 4 கிரக இணைவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான நன்மைகளை கொடுத்தே தீரும். ஃபஸ்ட்டு சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அன்பு, ஆதரவு, அனுகூலமான விஷயங்கள், அவர்கிட்டேருந்து சில வசதி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பண பரிவர்த்தனைகள் வந்து நல்லபடியாக போகும். அவர் வந்து நமக்கு வந்து இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் பிரித்து கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது.
அரசு அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரும், பதவி உயர்வுகள் வந்து சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளங்கள் உயர்வாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பணப்புழக்கங்கள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ பணப்புழக்கங்கள் ஏற்படும். புதன் அங்கே உட்காந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குற காரணத்தினால உச்ச வீட்டை பார்க்குது இல்லையா, இந்த காரணத்தினால பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போ பணப்புழக்கம் உண்டு. அதே மாதிரி குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கும் அந்த மாதிரியான சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கிரன் வீட்டில் குரு உட்காந்துருக்கு என்ன பெரிய பலன் கொடுத்துரும் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. குருவுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்தது. கோவிலுக்கு போகணுன்னாலும் பிளான் பண்ண மாதிரி நடக்காது. வேலைக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருப்போம், எல்லாருக்கும் ஆஃபர் லெட்டர் வந்துடும், நமக்கு மட்டும் வராது, எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி மனக்குழப்பம் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது பார்த்திங்களா, அதிலிருந்து வெளியே வரலாம். நமக்கு ரொம்ப லேட்டாக வந்தாலும் சிறப்பான முறையில் வரும் அப்படின்றது தான் நியதி. ஸோ இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. நல்ல பாக்கியங்கள், அதாவது பாக்கியத்தில் வந்து நமக்கு குருவோடைய அமர்வு வந்துடுது அப்படின்னும் பொழுது ராசியில் ஆல்ரெடி சந்திரனும் இருப்பாங்க. சந்திரன் கேதுவை சுக்கிரன் புதன் சூரியன் குரு இந்த 4 கிரகங்களும் பார்க்கறதுனால பண ரீதியான விஷயம், வேலை ரீதியான விஷயம், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, கடன் அடைக்கிறது, அதே மாதிரி படிப்பு ரீதியான முன்னேற்றங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நல்ல நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் பார்க்க போகிறீங்க. அடுத்து சுக்கிரனுடைய அமர்வு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நம்ம ராசியில் நீசம்ன்றதுனால தான் அதிகபட்சமாக பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஆட்சி வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணப்புழக்கங்கள் ரொம்ப நல்லபடியாக வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான இன்கம் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது, நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து அவங்களை கும்பிட்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல நல்ல மாற்றங்கள், பண ரீதியான உயர்வுகள் அப்படின்றது திருப்தியாக உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். தடைகளை நிவர்த்தி பண்ணி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டு. கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக செவ்வாயோட ராகுவோட வந்து பார்த்திங்கன்னா சனியோட பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த மாதிரியான கிரக இணைவு காரணமாக பலவிதமான போராட்டங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஜூன் மாத இணைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல மாதிரியான கிரக இணைவுகள் காரணமாக பல நல்ல விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரப்போகுது. இப்போ ராசி பலன் பார்த்துடலாம். துலா ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம், சனியுடைய அமர்வு இருக்குது. சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடெல்லாம் தன்னால் பண்ண வச்சிரும். நீங்கள் பிளானே பண்ணலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். பிள்ளைகளால் பெருமை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. அதாவது பசங்க படிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து நல்லா இருக்காங்க, நல்லபடியாக வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை பெருமைப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் பலவிதமான போராட்டங்களை கொடுத்துரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக சில பணங்களை போட்டிருக்கோம் தொழிலில், அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கடன் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளில் இருப்பாங்க. அந்த மாதிரி கடன்கள்லாம் வந்து அடையக்கூடிய காலம் அப்படின்றது பின்வரும் நாட்களில் நடக்கத்தான் போகுது. ஆனாலும் 5இல் சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் ரீதியான முடக்கங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். சனியோட நகர்வு வரைக்கும் ஆவரேஜான இன்கம்மை தான் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையா அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெல்ல நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஒரு விஷயமும் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி வேகப்படுத்த முடியாது. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இல்லை. சனி வந்து 5இல் உட்காந்துருக்குன்னு சொன்னாலே நம்ம வந்து எல்லா விஷயத்திலும் மெத்தனம். ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளான் வந்து சிறப்பாக செய்ய முடியாது. பாதி செய்யும்பொழுது அதில் ஒரு மாற்று விஷயங்கள் வந்துடும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அடுத்து 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இங்கே வந்து நமக்கு ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு 6இல் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிரிகள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நண்பர்கள் கூட வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் நீசம் பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால அங்கே ராகு இருக்குது. இதனால் என்ன பண்ணோன்னா எதிரிகள் உருவாக்கப்படுறதில்லை. இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அபிப்பிராயம் இல்லாமல்
இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட கொஞ்சம் கருத்து முரண்பாடு அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் கொடுக்கறது, அவங்களோட வந்து வாக்குவாதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வு ஏற்படும், சுறுசுறுப்பு கொஞ்சம் குறையும் உடம்புல. நம்ம வந்து என்னடா என்ன பண்ணாலும் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கிறோம், நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான தாட் எதுவுமே வரமாட்டேங்குது, வருமானம் உயரவே இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் காரணமாக ராகுவுடைய தாக்கமும் இருக்குது இல்லையா. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோய்வு ஏற்படும், மனதளவில் கொஞ்சம் வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். உடல் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அலுப்பாக இருக்கும், ஏதோ ஒன்று உடம்பு ஒரு திருப்தியான முறையில் இல்லை, ஒரு பூஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரிஸ்காலாம் இல்லைன்னு, அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் வந்து நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக காத்திருக்க நபர்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மங்களன் அமர்ந்திருந்தால் மங்கள யோகம் அப்படின்றதுல எந்த கருத்து முரண்பாடுமே வரக்கூடாது, நமக்கு ஈஸியாக கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நமக்கு கூட்டு தொழில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஸ் நல்ல முறையில் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே பார்ட்னர்ஸை உருவாக்கி கொடுக்கும், கூட பிறந்தவங்களுடைய அன்பு, ஆதரவு, ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். வருமானம் நமக்கு தேவையான விகிதத்தில் கண்டிப்பான முறையில் வந்துட்டு தான் இருக்கும். ஆவரேஜாக தேவையான வருமானம் வரும். எடுத்து வைக்கிறது, கடன் அடைக்கிறது, சேமிப்பு செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. மற்றபடி வருமானம்ன்றது கரெக்டான முறையில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு, இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள்? ஃபஸ்ட்டு வந்து ஆயுள் விருத்தின்றதை எழுதி வச்சுக்கோங்க. குரு வந்து 8ல் உட்காந்தாலே ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னென்னே புரியல, உடம்பு சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எழுந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சூரியனோட அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள் மிகுந்த நன்மையை கொடுத்தே தீரும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட பேசாமல் இருக்கிறது, அவங்ககிட்ட தள்ளி இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளோடு நமக்கு கண்டிப்பான முறையில் நல்லதாகவே நடக்கும். அரசாங்கம் தொடர்புடைய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதன் அங்கே உட்காந்துருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா நண்பர்கள் புதுசாக வந்து சேருவாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட ஈடுபாடு காட்டாதீங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. பண ரீதியான விஷயங்கள் 8ல் வந்து புதன் இருக்கிற காரணத்தினால யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் புதன் இருக்க பட்சத்தில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா ஒன்று உதவியாகவே கொடுத்துருங்க. திரும்பி வரும்ன்ற நினப்பாக கொடுத்தீங்கன்னா அது சண்டை சச்சரவுகளை இழுத்து கொடுத்துரும். அதனால் பணம் கொடுக்கறதுல ஆலோசனை தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை சின்ன சின்னதாக ஏற்படுத்திக்கோங்க. அங்கே நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கடன் அடையிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய அமர்வு பலவிதமான நன்மைகள் பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த தொய்வுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதே இந்த குரு தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சுக்கிரனோட இணைவு காரணமாக உங்களுக்கு குரு மிகுந்த நல்ல பலன்களை கொடுத்தே தீரும். சுக்கிரனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து வருமானங்களை இரட்டிப்பாக உயர்த்தி கொடுக்கறது. சுக்கிரன் ஆட்சியில் இருக்குது, 6ல் தானே நம்மளை பார்க்குது, என்ன பெருசாக நன்மை செஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு, அதுக்கு 6ஆம் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வீடு தான். நேருக்கு நேர் பார்வை கிடைக்கிறதுனால வருவாய்கள் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு, திடீர்னு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள், தலைமை பொறுப்புகள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 4 கிரகங்களும் இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். தடை நிவர்த்தி அப்படின்றதும் சேர்த்தே கொடுக்கும். அடுத்து 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு. என்றைக்கு விரயஸ்தானத்தில் கேது உட்காந்ததோ அப்பத்துலேருந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய தொய்வு மனசளவில் கிடச்சிருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பணத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம், பணம் போகிற போக்கே தெரியல, ஆனால் வந்து அடுத்த ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. கேதுவோட நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேதுவுக்கு குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வையெல்லாம் கிடைக்கிற காரணத்தினால உங்களுக்கு வருவாய்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்குண்டான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. பெரிய வருமானமும் வரதான் போகுது. சின்ன சின்ன கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார முறைப்படி அது வந்து மாதம் நகரக்கூடியது, 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி நகரக்கூடிய கிரகங்கள்லாம் நமக்கு துலா ராசியில் வந்து உட்கார்ற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் அப்படின்றது சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தே தீரும். அதிர்ஷ்டம் காரணமாகத்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்கு முதலீடு செய்ய
செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாருமே முதலீட்டுக்கு வருவாங்க. என்ன அந்த முதலீடுகள் எல்லாத்தையும் சிறப்பாக பெரிய பணமாக மாற்றணும் அப்படிங்கிற காலகட்டம் தான் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்குது. பொறுமை ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா 6லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கார கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கிற காரணத்தினால ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹனுமன் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் தொடர்ந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தடைகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்ல நல்ல ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா பெரிய அளவு முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை. நல்ல கிரக பயிற்சிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து தான் பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரப்போகுது. இப்போ ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடு சனியுடைய அமர்வு இருக்குது. தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இப்போ தாயார் ஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் லக்ஸுரியாக வாழறது, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கரெக்டாக கிடைக்கிறது, பண ரீதியான முன்னேற்றங்கள்லாம் இருக்கிறது தான் சுகஸ்தானம். சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சுகஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வாழ வைக்காது. சனி அப்படின்னு பார்த்தாலே அது கொஞ்சம் எளிமையாக தான் வாழ வைக்கும். பலதரப்பட்ட சிக்கல்களோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சனியோட நகர்வு தான் வரணும், அப்போ தான் சரியாகுமான்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து நல்ல கிரகங்களோட பார்வை இருக்கு இல்லையா? 1 மாதத்துக்கு ஒரு தடவை 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளுடைய பார்வை படும் பொழுது இந்த தாக்கங்கள்லாம் ஈஸியாக மாறிடும். அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். சின்ன சின்ன கடன்கள் இருக்குது அப்படின்ற நபர்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். மன அழுத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வெளியே சொல்லவே முடியாது. ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நினச்ச மாதிரி போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கம் போய்கிட்டு இருக்கும். அடுத்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே ராகுவோட அமர்வு இருக்குது. ராகு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தெய்வத்துக்காக நம்ம போகிற காரியங்கள், அதுக்கப்புறம் ஆன்மீகமான ஈடுபாடுகள் எல்லாமே இங்கே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் மனசளவில் கொஞ்சம் வெக்ஸாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி செய்யக்கூடிய ஒரு கிரகம். அந்த காரணத்தினால நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கோ அந்த காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னும், புத்திரஸ்தானமாச்சே புத்திர பாக்கியம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் அது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா குருவோட 7ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த இரட்டிப்பு பலன்கள் அப்படின்றது சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பூர்வீகமாக கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், சொத்து பத்தாகட்டும், தாய் தந்தையர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சில வஸ்துக்கள், அதாவது நமக்கு பாரம்பரியமான பொருட்கள் நம்மக்கிட்ட வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பல விஷயங்கள் மாறத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செய்தொழிலில் முன்னேற்றம் வருதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு அமர்ந்திருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் என்னும்பொழுது கொஞ்சம் அதிகபட்சமாக போராட வேண்டியிருக்கும். சின்ன சின்ன போராட்டங்கள் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். இதில் 5ல் வந்து ராகு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டுன்னு எந்த விஷயத்தையும் நடக்காது. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அதை அப்படியே நேர்மறையாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன யோசிக்கணும் நீங்கன்னா, ராகு சார்புடைய அந்த தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா ராகுடைய தாக்கத்துலேருந்து குறைச்சிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எதுவுமே வந்து உடனே நடக்கலைன்னு ஃபீலே பண்ணாதீங்க. நமக்கு குருவுடைய 7ஆம் பார்வை கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? நம்ம வந்து அலைக்கழிப்புகளுக்கு ஆளாகும். ஒரு 2-3 தடவை போனால் தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை அலைக்கழிப்புகள் இருந்தாலும் நடக்கும் அப்படின்றது முடிவு பண்ணிக்கலாம். அலைஞ்சு திரிஞ்சாலும் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ குரு பார்வை கிடைச்சதுனால ஒரு 2 தடவை 3 தடவை போராடி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே போராடக்கூடிய நபர்கள் தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போராடினாலும் ஜெயிக்கிறது நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்து 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் ராசிநாதனே உட்காந்துருக்காரு. செவ்வாய் ஆட்சியாகவே உட்காந்துருக்கு. ஸோ 6ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். நோய் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொதல் விஷயம் நரம்பு வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நரம்பு இழுக்கக்கூடிய அந்த வலிகள், அதுக்கப்புறம் நரம்பு சார்ந்த உபாதைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
ரத்த அழுத்தங்கள் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, அப் அண்ட் டவுன் இருக்கும், பிபி வர்றது, லோ பிபி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, இந்த ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், சிராய்ப்புகள், சின்ன சின்ன ரத்த காயங்கள்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெட்டு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றது விஷயம். செவ்வாய்க்கு பக்கத்துலேயே ராகு இருக்கிறதுனால இப்போ நம்ம 5வது வீட்டில் இருக்க ராகு வந்து சில கஷ்டங்கள்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வார்னு பார்த்தா, செவ்வாயுடைய அந்த காரகத்துவத்தை எடுத்துகிட்டு வண்டி வாகனங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புது வண்டி வாங்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பழைய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு எதிரி ஸ்தானம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த எதிரி ஸ்தானத்துக்கு செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். அவங்கள பற்றி புரளி பேசுகிறவங்களா இருக்கட்டும், பின்னாடி வந்து அவங்கள பற்றி தப்பாக அவதூறு பேசிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தன்னால் அவங்க முகத்திரை கிழிக்கப்படும். செவ்வாய் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புரளியெல்லாம் பேச முடியாது, முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு வெளியே காட்டிடும் இவங்க தான் அந்த தவறு செஞ்சாங்க அப்படின்னு. அதனால் எதிரி பற்றியோ நோய் பற்றியோ பெரிய அளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிதானத்தோடு இருந்தால் போதுமானது. அடுத்து 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இந்த 4 கிரகங்கள் ஒன்று சேர அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 கிரகங்களுக்காவது ஓரளவுக்கு நட்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பான முறையில் சூரியனுக்கும் புதனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் உண்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு பிள்ளைகளால் நன்மை அப்படின்றது எடுத்துக்கலாம். பிள்ளைங்க படிப்பு நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு, இல்லை மேற்கொண்ட சில படிப்புக்காக உள்ளூர்லேயே வந்து அதிகமாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் ஏற்றத்துக்கு உண்டான தருணம் அப்படின்றதும் இருக்கும். அடுத்து வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்ற காரணத்தினால சுக்கிரனும் ஆட்சி வீட்டில் இருக்குது. அது என்ன மாதிரி நன்மைகள் பண்ணோன்னா, வீடு கட்டி குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் வரைக்கும் அந்த முயற்சியில் ஈடுபடாதவங்க கூட வீடு கட்டுறதை பற்றி ஆலோசனை பண்ணி முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம் அப்படின்னுலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசளிப்புகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஒரு கிஃப்டெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்பொழுது உங்கள் உடம்பில் சர்க்கரையோட அளவை சரி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் பல நன்மைகள், வீடு வந்து கட்டி முடிக்காமல் அப்படியே பாதியில் நின்று வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு சார்ந்த விஷயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகை நட்டுகள் வந்து அதை திருப்பவே முடியலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு அதை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சூரியன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பல அரசு சார்ந்த நன்மைகள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அரசு அனுகூலம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி வந்து மேலதிகாரிகளோட ரொம்ப பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு, பல விஷயங்கள் வந்து தடைகளாக போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வர்க்குக்காக போனால் அங்கே ஒரு சண்டையாகவே வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சண்டை சச்சரவுகள்லேருந்து தீர்ந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சராசரி வருமானம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது வருமானங்கள் உங்களுக்கு நேர்மறையான வருமானங்கள், உங்களுக்கு தேவையானது கரெக்டாக வந்து அந்த காலதாமதம் இல்லாமல் வந்து உங்கள் பாக்கெட்டை ரொப்பும். அது வந்து உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. 11ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு. கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற காரணத்தினால பல தடவை நம்ம வந்து இதை திருப்பி யோசிக்கக்கூடிய விஷயந்தான். லாபம் வருது, அதை எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னா திரும்பவும் லாக் ஆகிடுது. பெரிய அளவில் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியறதில்லை, பணம் லாக் ஆகிறதுலையே இருக்குது அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கும். அது என்ன காரணம்னா, கேது வந்து காரகத்துவத்தை சுருக்கக்கூடிய ஒன்று. அந்த காரணத்தினாலே லாபம் அப்படின்றது கைக்கு வந்துட்டு கண்ணுக்கே தெரியாமல் ஓடி போகுது. இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து நமக்கு கேதுவோட பார்வை கொடுக்குது. அதாவது குரு வந்து நமக்கு ரிஷபத்தில் இருந்து கேதுவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரணத்தினால நமக்கு நல்ல விஷயங்கள் பல உண்டு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு கேது சேர்க்கை ஏற்படுற காரணத்தினால ஆன்மீகமான முயற்சிகள் செய்யும் பொழுது தான் இதில் வந்து பலன்களை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். நான் வந்து கடவுள் வந்து பெருசாலாம் போக மாட்டேன், வரமாட்டேன், எனக்கு வந்து என் வேலை மட்டுமே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தடைகள் நிறைய வரும். குரு கேதுன்னு வந்தாலே ஆன்மீகமான முன்னேற்றங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களோட பணத்தடைகள் அப்படின்றது நீங்கள் பெறும். அதே மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு பணமாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் கேது இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் வரத்துக்கு உண்டான காலகட்டங்கள் நெருங்கி வந்துருச்சு. ஏன்னா இப்போ சுக்கிரனோட பார்வையும் கிடைக்குது, குரு பார்க்க, அதுக்கப்புறம் புதன் சூரியன் எல்லாமே 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால
உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லாபம் அப்படின்றது வரும்பொழுது கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதே மாதிரி உங்களுடைய சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுக்கும். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்ணம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், பல நன்மைகள் வந்து சேரும். பல மாதங்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாகவே நம்ம நினச்ச மாதிரி எதுவும் போகலையே அப்படின்ற தாக்கம் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை, அதே மாதிரி ராகுவோட செவ்வாய் சேர்ந்தது, சூரியனும் கூட இருந்தது. இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் கோச்சாரத்தில் போயிட்டு இருந்த காரணத்தினால பல முன்னேற்றங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, தடைகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருந்தது. இது ஒரு காரணமாக இருந்தது. இப்போ கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகங்கள் அதாவது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத கிரகங்களோடு சேர்ந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் நமக்கு ஒன்றொன்னா கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சிக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நல்ல தருணம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கத்தான் வேணும். இப்போ ராசி பலன்குள்ளே போயிடலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது என்ன மாதிரி பலன்கள்? சகோதரர்கள், அதாவது கூட பிறந்தவங்க, அக்கா தங்கையாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான் வரும். அடிக்கடி வந்து சண்டை போட்டுப்போம், திரும்ப சேர்ந்துப்போம், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பு ஆதரவு எல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். விரோதம் பாராட்டுற மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு தைரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கும். பொறுமை ரொம்ப மிகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்துருந்தாலும் நமக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் அடிக்கடி தடைகள் வந்து சரியாகக்கூடியது. ஏன்னா 2வது வீட்டில் இருந்தாலும் 3வது வீட்டில் இருந்தாலும் சனி உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. இந்த ஒரு தாக்கங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு தேவையான வருமானம், நம்மளுடைய வாழ்க்கை நகர்வுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் காரகன் வேறு 3ல் உட்காந்துருக்காரு இல்லையா, அதனால் தொழில் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒரு தடவை நல்லா போகிற மாதிரி இருக்கும், ஒரு தடவை அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாதம் நகரக்கூடிய கிரகம், அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி நகரக்கூடிய இந்த சிறிய கிரகங்களுடைய பார்வை வந்து சனிக்கு கிடைக்கும். அந்த சனிக்கு அந்த கிரக பார்வைகள் கிடைக்கும்போது ரொம்ப நல்லா போன மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அந்த கிரகங்களுடைய பார்வையும் மட்டுப்படும் பொழுது அப்படியே டவுன் ஆன மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து எந்த கால்குலேஷன் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நன்மை கொடுத்தே தீரும். அடுத்ததாக பார்க்க போகிறது 4ஆம் வீடு, தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து தாயார் ஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா தாய்க்கு சுகவீனங்கள் ஏற்பட்டு சரியாகும். நார்மலாக நல்லா இருக்கக்கூடிய தாய்மார்களே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயோடு சேர்ந்து ராகு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சுத்தமாக உடம்பே முடியல, இந்த வார்த்தையை நம்ம டெய்லி கேட்குற மாதிரியாகவே இருக்கும் இந்த வசனங்கள்லாம். ஸோ இப்போ செவ்வாயோட நகர்வு நடந்துருச்சு. ராகு மட்டும் இருக்கிறதுனால உடல் சார்ந்த அலுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னீங்களா, சுகபோக வாழ்க்கையில் ராகு உட்காண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எது இருக்குது, பணம் வருது போகுது இல்லைன்னு சொன்னாலும் நம்மளோட நிம்மதிக்கு எந்த குறைவும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் என்ன போகுதோ அதெல்லாம் கரெக்டாக போகிற மாதிரியே தான் இருக்கும். இது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒத்துக்கத்தான் வேணும். நம்ம சாப்பாடோ நம்ம கட்டுற துணிமணிகளுக்கோ நம்ம செய்யக்கூடிய அன்றாட செலவுகளுக்கோ எந்த தோய்வும் இருக்காது. ராகு வந்து நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் பல விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் அழகாக வந்துட்டு தான் இருக்கும். அது ஈஸியாக போகக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும். தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்ச தேவைகள் நமக்கு இருக்கும். எல்லா தேவையும் நிறைவேற முடியலைனாலும் நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்றது நிறைவேறிட்டே தான் இருக்கும். அடுத்து 5ஆம் வீடு, இது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு வந்து மங்களம் அமர்ந்திருக்கிறது நல்ல மங்களமான பலன்களை கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வரன் அமையத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். கோவில் குளத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிவகட்டாட்சம்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மங்களன் உட்காண்டிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பல கோவதாபங்கள் இருந்தாலும் நமக்கான நேர்மறை எண்ணங்கள் வேலை செய்யறதையும் பார்க்கலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகிறதையும் பார்க்கலாம். குலதெய்வ அருள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து 6ஆம் வீடு.
6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 4 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. 6 வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானமாச்சே, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுக்கிரன் இருக்கிற காரணத்தினால சர்க்கரையோட அளவை சரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமான செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். திடீர்னு ட்ரெஸ் வாங்குறது இல்லை நகையை மாற்றுறது இந்த மாதிரியான செலவுகள் அத்தியாவசியமாக வந்து போகும். அதில் கொஞ்சம் கருத்தாக இருந்துக்கோங்க. அடுத்து புதன் இருக்கிற காரணத்தினால பிள்ளைகள் படிப்புக்காக பண்ணக்கூடிய செலவுகள் வரலாம். மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் இருக்கிற காரணத்தினால சூடு சார்ந்த நோய்கள் வரலாம். இப்போ ஆல்ரெடி வெயில் போயிட்டு இருக்க காரணத்தினால சூடு சம்மந்தமான நோய்கள் ஈஸியாகவே வரக்கூடிய காலம்தான். அதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க. குரு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் குரு இருந்தால் எதிரிகள் பற்றின பயமே நமக்கு தேவையே இல்லை. இத்தனை கிரகங்கள் அமர்ந்திருக்குன்னா நம்மளை பற்றி புரளியும் யாரும் பேச முடியாது, நமக்கு பற்றி தவறான அவதூறுகளும் யாரும் கிளப்பவே முடியாது. இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தவிடு பொடி ஆவாங்க அப்படின்றது உறுதியாக இருக்குது. ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வச்சுருக்கவங்கள சுட்டெரிக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எதிரி பற்றியும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு வந்து நம்மளை பற்றி தப்பாக போட்டு கொடுத்து நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம கூடவே இருந்து நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க தட்டி பறிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க யாரும் பெருசாக வாழ முடியாது. அவங்களுக்கு உண்டான தண்டனைகள்ன்றது உடனே கிடைக்கும். குரு உட்காந்துருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய தன்மையே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நபர்களை திருத்துறதுக்கு உண்டான தன்மை. ஸோ இது எல்லாமே தன்னால் நடக்கும் அப்படிங்கிறதுனால மனசை ரொம்ப திடமாக வச்சுக்கோங்க. உங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னால் தீர்க்கப்படுற பிரச்சனைகள். அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ராசிநாதன் 6ல் உட்காந்துருக்கிறதுனால ராசிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். ஸோ நோய் நொடியில் இருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். அதே சமயத்தில் நம்ம எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம வெளியே வந்துட முடியும். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழில்காரகன் இருக்க வேண்டிய இடத்துல கேது உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான தடைகள் நமக்கு வந்து தொழில் ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்கு வந்து நமக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது உட்காந்ததோ அதுக்கு முன்னாடியும் 1.5 வருஷம் அதே பாதிப்புகள் தான், இப்போவும் அதே பாதிப்புகள் தான் போய்கிட்டு இருக்குன்னு. கேது வந்து காரகத்துவத்தை சுருக்கக்கூடியது. அதனால் வந்து விரிவான தொழில் போய்கிட்டு இருக்குன்னா அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கம் செஞ்சு சின்ன தொழிலை மாற்றி கொடுத்துரும். இதுதான் அந்த கேதுவுடைய தன்மை. ஸோ இந்த காரணத்தினால பெரிய தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி அப்படியே நிற்கிது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றுமே உதவலை, நமக்கு பணம் வந்து சரளமாக பொருளக்கூடிய காலமெல்லாம் போய் ரொம்ப ஆவரேஜாக பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால தியானம் அதிகமாக பண்ணுங்கள். இந்த தியானம் பண்ண அந்த குரு கேது இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனமாக கொஞ்சம் நேரம் உட்காருது. இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கேது வந்து அவருக்கான சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்து கிடச்சிதுன்னா காரகத்துவத்தை சுருக்கிறத விட்டுட்டு நம்ம பேச்சை சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். உங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் சீக்கிரமாக கடகடன்னு முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மௌன விரதம் இருந்துக்கோங்க. மௌன விரதம்னு இருக்கிறத விட தியானமாக பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேதுவுடைய தாக்கத்தை குறைச்சி தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் வரலை, அதுக்கப்புறம் வந்து நமக்கு சம்பளமே ஏற்றலை இப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல விஷயம் நடந்தே தீரும். ஜூன் மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை நினச்சி வெள்ளிக்கிழமைகளில் கும்பிடுங்க. அதே மாதிரி டெய்லியுமே குலதெய்வத்தை நினச்சி 90 வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு நன்மைகள் பல வரும். அதே மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பண தடைகளை நீக்கி உங்களுக்கு அதிகபட்சமாக பண வருவாய்களை ஈட்டி கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உட்காந்துருந்த இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவோட வந்து செவ்வாய் சேர்ந்திருக்கிறது, சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது, சூரியனும் கூட இருக்கிறது, இந்த மாதிரி கிரக இணைவுகள்லாம் நடந்ததுனால நமக்கு பலவிதமான குழப்பமான மனநிலைகள் அப்படின்றது நிறைய போய்கிட்டே இருந்திருக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா சில நன்மைகள் அப்படின்றது ஆரம்பமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். ஜூன் மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ராசிக்கு 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம். மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலையிலேயே வச்சுருப்பாங்க, ரிசர்வேஷன்லேயே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை திரும்பவும் கலெக்ட் பண்ணி யோசிக்காதீங்க, விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸே. ஏன்னா சனி வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது பல நல்ல விஷயங்கள் வரத்தான் செய்யும்.
அந்த நல்ல விஷயங்களை காட்டிலும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா அதையே நம்ம தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி செய்வோம். அந்த தாட் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் மன அமைதி கெட்டு போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு பார்த்தா பணத்தை கண்ணில் காட்டும், அனுபவிக்க விடாது. அதே மாதிரி சம்பளம் வரும், கடகடன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்த உடனே எம்டி ஹேண்டாக ஆகிடும். இதுதான் வந்து மகர ராசிக்காரர்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ள சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சனி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து வாக்குவாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது, ஒரு விஷயம் அதாவது உப்பு சப்பில்லாத விஷயத்துக்காகலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருப்போம். ஸோ மனசளவில் நீங்கள் திடமாக இருந்தீங்கன்னா போதுமானது. ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு செலுத்துங்க. அப்படி இல்லைன்னா நிறைய புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்கிறது எல்லாமே சனிக்கு ரொம்ப பிரியமான விஷயங்கள். இதில் உங்களோட கான்சன்ட்ரேஷனை வச்சிங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி அடைஞ்சிருவார். அவருடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இங்கே வந்து ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். அந்த தைரியம் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், என்னால் முடியும், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப சுயமாக எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்ற தைரியம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதை செய்து முடிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல விதமாக ஆதாயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் வந்து சகோதர ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர்களோட பெரிய பாசம்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ராகு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப வந்து ஜெல்லாக வாரி எல்லாரோடையும் நல்லா பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி விடாது. அது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்களோடலாம் வந்து பெருசாக நம்ம நல்லா பழகிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து விட்டுடும். ஸோ நீங்கள் லோன்லியாக உட்காந்துருக்கிறது தான் ராகுவுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால வெளிநபர்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோட தான் அதிகமாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வைக்கும். இந்த காரணத்தினால என்ன ஆகும்னா உடன் பிறந்தவங்களோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு உண்டு. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தையை நல்லபடியாக சுமூகமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 4ஆம் வீடு. 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே செவ்வாயோடைய அமர்வு இருக்குது. செவ்வாயோட அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து கோபதாபங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் செவ்வாய் உச்சமாகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தை செவ்வாய் 4ல் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது கோபம் சுருக்குன்னு வர மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். பொறுமையாக இருந்துக்கோங்க. தாயாரோட செவ்வாய் அதாவது தாயார் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால அம்மாவோட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ கருத்து அப்படின்றது மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால் விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் இருக்குன்னா அது ஒரு வெட்டு கிரகம். கரெக்டாக அளவாக தான் நமக்கு வந்து சில விஷயங்களை அனுபவிக்கவே கொடுக்கும். அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசளவில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெட்டு கிரகம் அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கத்தான் செய்யும். அதை அனுபவிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நேர்மறையான சக்திகள் எல்லாமே வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா நம்ம சுருக்குன்னு ஆஸ் யூஷுவல் வர கோபத்தை வச்சு நம்ம ஏதாவது ஹேண்டில் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கைமீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் உட்காந்துருக்கு. 4 கிரக இணைவுகள் வந்து நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கிடைச்சே தீரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிற காரணத்தினால சூரியன் வந்து பகை வீட்டில் இருக்கார், அவர் என்ன பெருசாக நல்லது செய்வார்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கேற்ற பலன்கள், அரசு சார்ந்த அனுகூலம், இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு கருத்து முரண்பாடுகள், வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட வாக்குவாதங்கள் இருந்தது, இது எல்லாமே சரி செய்யப்பட்டு ரொம்ப சீராக போகிறதுக்கு உண்டான அந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு அலுவலர்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு அந்த பலன்கள் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள், உங்களுக்கு வந்து நல்ல பரிசுகள் வாங்குறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ல் சுக்கிரன் இருக்குது, அதுவும் ஆட்சி வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்ந்த நகைகள் வாங்குறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 5ல் உட்காந்துருக்காரு. 5ல் குரு உட்காந்துருந்தாருன்னா இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள், தள்ளி போய்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திறம்பட செய்யறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய பலவிதமான தடைகள் 2ல் சனி இருக்குது, நமக்கு குடும்பத்தில் பணமே வரமாட்டேங்குது, மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் 5ல் குரு வரும்பொழுது அசாத்தியமான நன்மைகள், இது நாள் வரைக்கும் நடக்காத நன்மைகள்லாம் ஒன்றொன்னா நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சிலர் திருமணத்துக்காக காத்திருக்க நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் ஆகும், கையோட குழந்தை பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து புத்திரஸ்தானத்தில் புதன் உட்காந்துருக்கனால புத்திர பாகியத்துக்காக காத்திருக்க நபர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பான முறையில் கிடைக்குது. பிள்ளைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு செய்கிற விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு, மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் மருத்துவர் தான். இந்த பட்சத்தில் வந்து சூரியன் புதன் சேர்ந்திருக்கனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரு உட்காந்துருக்காரு, சூரியன் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் புதன். இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்குன்னா அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் புதன் இணைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வருவாய்களை தூண்டிவிடும். இந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். நிலம் சார்ந்த விஷயம், அதுக்கப்புறம் வந்து பூமி சார்ந்த விஷயம், இந்த மாதிரியாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த தருணமே வந்து பார்த்திங்கன்னா லக்காக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, வீடு கட்டுறவங்களுக்கு, இந்த மாதிரியான நபர்களுக்கு யோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணாலோ, இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணாலோ அது கண்டிப்பான முறையில் அமையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. படிப்பு ரீதியான மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ரொம்ப நல்லா வர்றதுக்கு உண்டான காலம். குருவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்றதுனால நுட்பமான அறிவு அப்படின்றது அதிகமாக வரக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. இது நாள் வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் கேது வந்ததுனால நமக்கு பெரிய லாபம்லாம் கிடைக்கல, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். கைக்கு வருது ஆனால் அனுபவிக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பாக பிரிவினைகள் கைக்கு வரவே மாட்டேங்குது, இதோன்னு போகுது, நம்ம கையில் வரலை அப்படின்ற தாக்கம் இருக்கவங்களுக்கு. தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கான தடைகள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். உடனே கிடச்சிது வச்சோம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையே இல்லை. இதெல்லாம் வந்து மாறத்துக்கு உண்டான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குது. கையோடு வந்து புதன், சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு வந்து கன்னி வீட்டை பார்க்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த கேதுவுக்கு இந்த 4 கிரகங்களோட பார்வை கிடைக்கிறதுனால தடைகள் விளக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. இது நாள் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாக பிரிவினைகளாக இருக்கட்டும், தந்தைகிட்டேருந்து வரக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், தந்தையோட அன்பு, ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெல்ல மெல்ல ஒன்று கிடைக்கும். ஏக்தம் ஒரே சமயத்தில் எதிர்பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஆகாது. உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மையாக வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேதுவால் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தி அடைஞ்சு ஒன்றொன்னா நன்மை நடக்கிறதுக்கு உண்டான சில சமயங்கள் உருவாக போகுது. ஜூன் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். அதிகபட்சமாக சிகப்பு கலரை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காரிய தடைகளை நீக்கி உங்களுக்கான நன்மைகளை ஒன்று சேர வகுத்து கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோச்சார முறைப்படி அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாயோட ராகு சேர்ந்திருந்தது, சனியோட செவ்வாய் சேர்ந்திருந்தது, சூரியனும் கூட இருந்தது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்களை ஒன்றுக்கு மேலே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த காரணங்களால் சின்ன சின்ன தடைகள், பல தடைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தடைகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு ஒன்றொன்னா நல்ல டைம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் தாக்கமாகவே இருக்கும். இப்போ ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். ஜூன் மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் அமர்ந்திருக்கிறது சனி. அதுவும் ஜென்ம சனியாக போய்கிட்டு இருக்க காரணத்தினால நமக்கு வந்து நார்மலாக இருந்த தலைபாரத்தை விட இப்போ தலைக்கு மேலே இன்னொரு பாரம் சுமந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ராசியில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம மண்டையில் போட்டிருக்க மாதிரியான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கும். அதாவது பண ரீதியான விஷயங்கள், அதிகபட்சமான செலவுகள், இந்த மாதிரியான தாக்கங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். எப்பயும் ஜென்ம சனி வர சமயத்தில் செலவுகள் நிறைய செய்யணும், வரவுக்கு மீறின செலவுகள், சம்பளம் கைக்கு வருது அப்படின்னிங்கன்னா வரத்துக்கு முன்னாடியே செலவு லிஸ்ட்டு வந்து கையில் விழும். இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. சின்ன கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த கிரகங்கள் எல்லாருடைய நல்ல பார்வையில் உட்கார்ற சமயத்தில் நமக்கு வந்து சனிக்கு பார்வை கிடைக்கும் பொழுது சில தாக்கங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்ல மங்களமான டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான லக்கான டைமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி தான், ஒரு மாதம் நல்லா இருக்குது, இந்த மாதம் ஒரு மாதிரியாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதற்கு காரணமே அந்த சிறிய கிரகங்களாக இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களோட பார்வை கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வருவாய்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ ஜென்ம சனி நமக்கு வந்து ராசியில் உட்காந்துருக்க காரணத்தினால சில தாக்கங்கள் இருக்கும். அந்த தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக இருந்தாலே சரி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்தான்.
அடுத்து 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது விளையாட்டாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் வந்து போகும். ராகு இருக்குது குடும்பஸ்தானத்தில்னா அடிக்கடி என்ன பண்ணோன்னா தகராறுகள் செய்ய வைக்கும். அதாவது யோசிக்காமல் வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்காக யோசிக்க வைக்கும். இந்த மாதிரியான குணம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துரும். நம்ம யாரோடையும் அதிகமாக மிங்கிள் ஆகாத மாதிரியான ஒரு தருணமாக இருக்கலாம். நட்புக்கு மட்டுமே முக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஏன்னா ராகு இருக்குது அப்படின்னு சொன்னாவே தனஸ்தானத்தில் இருக்குன்னா திடீர் வருமானங்கள் அப்படின்றது நிச்சயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அந்த திடீர் வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவு லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி பெருசாக வச்சுருப்போம். அங்கங்கே பிரித்து கொடுத்ததுக்கப்புறமா கையில் ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிரனோட பார்வை நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ராசிநாதனை வந்து சுக்கிரன் பார்க்கும்போதோ இல்லை ராகுவை சுக்கிரன் பார்க்கும்பொழுதோ அதிகமான வருவாய்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அதனால் ஒரு மாதமும் சின்ன சின்ன கிரகங்கள் நடக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னாவே எல்லா விஷயமும் சரி பண்ணலாம். குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசாமல் மௌனம் காத்திங்கன்னா வம்பு வழக்குகள் வராமல் நம்ம சமாளிச்சுக்க முடியும். அடுத்து 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இங்கே செவ்வாயுடைய அமர்வு இருக்குது. செவ்வாய் வந்து சகோதர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்புன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த தைரியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கு இல்லாத தைரியமாக நமக்கு அசாத்தியமான தைரியம்ன்றது கண்டிப்பான முறையில் உண்டு. கோவம் கொஞ்சம் தூக்கலாக வரக்கூடிய தருணமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக தான் காலம் ஓடும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு பக்கத்துலேயே இருந்து அந்த தாக்கத்தை கொடுக்கறதுனால அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் பழுதடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. திடீர்னு அதை வந்து புதுசு மாற்றணும் அப்படின்ற மாதிரியான செலவுகள் இழுத்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். அடுத்து 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இந்த சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன்லாம் அமர்ந்திருக்கிறது நமக்கு சுகபோகமான விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். பணம் வருது போகுதுன்னு இருந்தால் கூட நம்மளுடைய லக்ஸுரி லைஃபுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. நிம்மதியாக சாப்பிட்றது தூங்குறது நமக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள்லாம் கரெக்டான முறையில் இருக்கும். அதிகபட்ச வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். புதன் கூட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் இணைவும் ஏற்படுது. வீட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே சரியாக செய்யக்கூடிய தருணமாக இருக்கும். பண வருவாய்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. குருவுடைய அமர்வு 4ல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். தாய் போல் நம்ம செயல்படுவோம். குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் தலைமையில பொறுப்பு வச்சு எல்லாத்தையுமே செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்போம். அந்த பொறுப்புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சூரியனால் சில தாக்கங்கள் இருக்கும். அரசு வழி அனுகூலங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியுடைய வீடு, சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பகை அப்படிங்கிறதுனால அந்த பார்வை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நிதானமாக இருங்க, மௌனமாக இருந்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த தாக்கத்தை சரி பண்ணிக்கலாம். ஒரு மாதத்தில் சூரியன் நகர்ந்துரும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் திரும்பவும் 5ல் வர்றதுனால நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் மேலதிகாரிகள்கிட்டையோ அரசு அலுவலகர்கள்கிட்டையோ பேச்சுவார்த்தைன்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, மௌனமாக இருந்துக்கோங்க. இது உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். மற்றபடி உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா நண்பர்களுமே சேர்ந்து முயற்சி செய்வாங்க. தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாயாருக்கு ஏற்பட்ட சுகவீனங்கள் சரி செய்யப்படும். தாயார்கிட்டேருந்து நமக்கு நடக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாயார்கிட்டேருந்து பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நகை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அவங்க வந்து நமக்கு சொத்து பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. நார்மலாகவே நெகட்டிவான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா மறைவு இடத்துல இருக்கிறது அப்படின்றது பல நன்மைகளை கொடுக்கும். இப்போ வந்து கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவும் நட்பு கிரகமாக தான் இருக்குது. அந்த காரணத்தினால ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஆயுள் நிவர்த்தி தான் அடையும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் விருத்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. இப்போ உடம்பு சரியில்லாத நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற தாக்கங்கள் இருக்கும். அந்த தாக்கங்கள் மனசளவில் இருக்கக்கூடியது தான்.
உங்களுக்கு எந்த பிரச்சனை வரதுக்கு உண்டான காலம் கிடையாது. அதை நினச்சி நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு உண்டான வீடும் அங்கே வேலை செய்யும் அப்படின்ற காரணத்தினால தொழிலில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடுன்றது கண்டிப்பான முறையில் செய்யணும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போகும், ரொட்டீனாக இருக்காது. அதை நீங்கள் எப்பயுமே ரொட்டீனாக இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்திக்கணும். அந்த பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்த தடைகள் அப்படின்றது அடிக்கடி வருது இல்லையா, அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஆரோக்கிய குறைபாடுகள், அதாவது 8ல் கேது இருக்குன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகமாக போய்கிட்டு இருக்கும். எதுவுமே இருக்காது, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவோம், 2000 ரூபா ஆச்சு 3000 ரூபா ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திடீர் செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் சொன்னால் ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னா கேது ஆன்மீகமான விஷயங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த காரணத்தினாலேயே நீங்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வராது. இப்போ ஜென்மசனியும் போய்கிட்டு இருக்க பட்சத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா கோவில் குளத்துக்கெல்லாம் போய்கிட்டு வர்றது நல்ல மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கான வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடியது. அந்த சரபேஸ்வரர்கிட்ட போய் 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரம்யமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாம்பல் நிறம், சிமெண்ட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறம் அதிகமாக பயன்படுத்துங்க. அந்த நிறம் பார்த்திங்கன்னா பலவிதமான தடைகளை நிவர்த்தி பண்ணி நன்மைகளை ஒன்று சேர கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக கோச்சார அமைப்பு பிரகாரமாக இருந்த கிரக சூழ்நிலைகள் பார்க்கும்பொழுது செவ்வாயோட சனி சேர்ந்து, ராகுவோட செவ்வாய் சேர்ந்து, இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருந்தது. சூரியனும் கூட சேர்ந்து பலவிதமான தடைகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த தடைகள்லாம் எப்படா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்திலேருந்து தடைகள்லாம் விலக்கம் செய்து நல்ல மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் மாறி அவங்கவுங்க வேறு வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை நமக்கு ஒன்று சேர கொடுக்க போகுது. இப்போ ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் முதல் வீடு நமக்கு ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராசியில் ராகு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது குருவாக செயல்படும், சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு எல்லாத்தையுமே நம்ம யோசித்தாலும் கூட ராசியில் ராகு இருக்குன்னா பலவிதமான குழப்ப சூழ்நிலைகள் உண்டாகும். குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை மாட்டிக்குவோம். அப்படி இல்லைனாக்கா யாராவது ஒருத்தவங்க நம்மளை போட்டு கொடுப்பாங்க. அதனால் நம்ம நின்று பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரியான தருணங்கள் இருக்கும். எதுவுமே இருக்காது, யாரோ பண்ண தப்புக்கு நம்ம நின்று பதில் சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் வரும். அதுக்காக என்ன பண்ணணும்னா நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூது போன்ற விளையாட்டுகள் தயவு செய்து விளையாடாதீங்க. ராசியில் ராகு இருக்கிறதுனால பலவிதமான நஷ்டங்கள் கொடுத்துரும். எல்லாத்துலேயுமே நேர்மையை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படின்றது பல மாதிரியாக சேரும். ஸோ இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து அதாவது இந்த மாதிரி சூது விளையாடுறதுக்கு தூண்டக்கூடிய கிரகம் தான் ராகு. அதாவது ஹிடனாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் ஆசைக்கு தூண்டக்கூடியது தான் ராகு. அந்த காரணத்தினால தான் நம்ம திடீர்னு பெரிய வசதியாக ஆயிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து 2ஆம் வீடு. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் அமர்வு இருக்குது. செவ்வாய் அமர்ந்திருக்கு. செவ்வாய் பார்த்திங்கன்னா ராகுவோட தொடர்பு கொண்டிருக்கு. பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி ஆரம்ப காலத்தில் இருக்குது. அதனால் மருத்துவம் சார்ந்த செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. எதுவுமே இருக்காது, உடல் அலுப்பு, உடல் சோர்வு, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதாவது பிபி, லோ பிபி, ஹை பிபின்னு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எலும்பு வலிகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் நெகட்டிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை உஷார்படுத்துறதுக்காக சொல்லக்கூடியது தான். எல்லாருக்கும் அது தீருமானா நார்மலாக கால்வலி கைவெல்லாம் நமக்கு வரக்கூடியது தான். பிசியோதெரப்பிக்கு போகக்கூடியது தான். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இது மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் நமக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பத்துக்குள்ளே கோபமாக பேசக்கூடிய தன்மை ஏற்படும். ஏன்னா செவ்வாய் கோபக்கார கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வாய் துடுக்காவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குன்னா நமக்கு தேவையான வருமானம் மட்டும் வரும். அதாவது கட் பண்ணக்கூடிய கிரகம் செவ்வாய். அதனால் நீங்கள் பெரிய அளவில் உதிரி வருமானங்கள்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அதனால் நிதானமாக கையாண்டுக்கோங்க. வருமானம் கரெக்டான வழியில் வரும். அது பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஆவரேஜான இன்கம்ன்றது இந்த 2ஆம் இடத்து செவ்வாய் செய்து கொடுக்கும்.
மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்துல 4 கிரகங்கள் ஒன்று சேர உட்காந்துருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கு. சூரியன் 3வது வீட்டில் இருக்குன்னா தைரியம் சொல்லவே தேவையில்லை. எல்லா விஷயத்தையுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பொறுப்புகளை தலையில் சுமக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்களுடைய அன்பு, ஆதரவு எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னும்பொழுது சுய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கான வெற்றி வகை சூடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் விடாமல் நம்ம 1க்கு 4 தடவை போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த விஷயத்துக்காக போராடுறோன்னா அந்த போராட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றியாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பண ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அந்த கிரக அமைப்பு தான் புதன் அங்கே உட்காந்துருக்கிறதும் சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்கிறதும். அதே மாதிரி குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். 3இல் குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியத்தையும் கொடுக்கும், வெளியே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கும், அறிவு கூடுதலாக இருக்கும். புதனும் குருவும் சேர்கிற காரணத்தினால அறிவாற்றல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம், அடுத்து இந்த மாதிரி விஷயம் வரப்போது நம்ம வந்து உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம் இல்லையா. வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், அந்த தாட்லாம் நல்லா போகும். நம்ம வந்து முன்கூட்டியே அறிஞ்சிக்கிற அந்த தன்மைன்றது ஏற்படும். சூரியன் இருக்குது அப்படின்பொழுது சூரியன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளோட நட்பு கிடைக்கும். அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா சகஜமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களோட அன்பு ஆதரவு நமக்கு கிடைக்கும். அவங்களோட இருந்த கசப்பு அப்படின்றது மாறக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால உணவில் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, சர்க்கரை அளவு சரி பார்த்துக்கோங்க. பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறம்பட வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் கையாளுற வீதம் மட்டும்தான். நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் பணத்தை சேர்த்து வைக்கலாம். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு உண்டான அடிக்கல் நாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நிலம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு வருவாய்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். 7ஆம் வீடு களத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து களத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா வாழ்க்கை துணையோட காரணம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒன்றுமே இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், கருத்து முரண்பாடுகள் வர மாதிரியே பேசிப்போம், வாக்குவாதம் பண்ணிப்போம். அந்த மாதிரியான கிரகம் தான் வந்து கேது 7ல் உட்காந்துருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்னர்ஸ் ஏதாவது தேடுறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாகவே தேடுங்க. கூட்டு தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது சார்ந்த விஷயங்கள் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஸை வந்து பொறுமையாக தேடிக்கோங்க. நிதானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சுயமாக நீங்களே பண்ணிக்கோங்க. கூட்டு சேர்ந்து எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். இப்போது கிரக சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கேது மட்டுமே 7ல் இருக்கிறதுனால கூட்டு தொழில்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது. அதனால் தனிப்பட்டே நீங்கள் செஞ்சுக்கோங்க. நயமோ நஷ்டமோ அதை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்துக்கோங்க. இடம் சார்ந்த விஷயங்கள் நன்மை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை, சுக்கிரனோட பார்வை எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால, அதாவது 4 கிரகங்களோட பார்வை கிடைக்கிது. இந்த பார்வையெல்லாம் கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. நண்பர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக பழகிக்கோங்க. முக்கியமான ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். இது ஒரு அட்வைஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு விரயஸ்தானம். இங்கே வந்து சனி அமர்ந்திருக்கு. விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது 7 சனி ஆரம்ப காலம் அப்படின்றது உறுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணுறதை விட ஒரு படி ஜாஸ்தியாக செலவாகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். மருத்துவ செலவாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், எதுக்குமே நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை பிளான் பண்ணி போவோம். அது கை மீறி போகிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. தேவையில்லாத செலவில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க. திருமணம் செய்யணுன்னா அந்த சமயத்தை நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தால் அதையும் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஆரம்பிச்சிங்கன்னா செலவுகள் எல்லாமே நமக்கு அசட்டாக மாறுறதுக்கு உண்டான ஒரு காலமாக இருக்கும். ஜூன் மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் உபயோகப்படுத்துங்க. ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.